ஆரோமலே ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஓடிடியில் காலா கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்கச்சக்க மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ். அதில் மெயினாக எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி, இதுதான் இந்த படம் மெயினாக பேசுது. காதலில் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த படம் சூப்பராக எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஜிவிஎம் ஸ்டைல் ரொமான்டிக்கான லவ் ஸ்டோரி மாதிரி தெரியும். ஆனால் டீப் இன்சைட் நீங்கள் நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் லவ்வை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக கலகலகலன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக காமெடி பேக்டாக இருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கும். படம் ஒரு சில இடம் லேக் அடித்தாலும் எங்கேயுமே போர் அடிக்காமல் படம் சூப்பராக கொண்டு போனாங்க. அண்ட் கிஷன் தாஸ் அண்ட் சிவாத்மிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே என்னென்னலாம் நடக்குது, இவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ஸ் வருது, ஈகோ கிளாஷஸ், லவ் கிளாஷஸ், ஸோ இந்த மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெயினாக நம்ம ஹர்ஷத் கானுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிரித்து மேஞ்சிருப்பாருன்னு சொல்லலாம். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக அவ்வளோ ஃபன்னியாக இருந்துச்சு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த படத்தில் பார்க்குறதுக்கு. படத்தோட எண்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த எண்டிங் நல்ல எண்டிங் தான். பட் லிட்டில் பிட்டாக அவங்க ரஷ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது ஒரு சேஃபர் எண்டிங்காக. பட் படம் சூப்பராக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான ஒரு வாமான படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கலகலகலன்னு பார்க்கலாம், டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த படம் எந்த ஓடிடியில் இருக்குன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க.